நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் அண்ட் வெல்கம் டு தபால் பெட்டி 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். வழக்கம் போல நிறைய மெயில்ஸ், நிறைய லெட்டர்ஸ், ட்விட்டர்லயும் வந்து செம்ம டிஸ்கஷன் நம்ம விஜய் டிவி பத்தி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோக் போலாம் வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் மெயில் படிக்கிறேன் கேளுங்க. ராஜா அப்படின்றவர் பாண்டிச்சேரியில இருந்து அனுப்பிச்சிருக்காரு. ஹாய் கார்த்திக் அண்ணா. ஹாய் ராஜா, ஹவ் ஆர் யூ? என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஜய் டிவி ஃபேன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தென் நான் உங்களோட ஃபேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் டிவியில் வர ஆல் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பேன். அதில் எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் கனா காணும் காலங்கள், ஸ்கூல் லைஃப். ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் மறுபடியும் போட சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து திருப்பி போட ட்ரை பண்ணுறோம் ராஜா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த மகாபாரதம் சீரியல் இருக்குல்ல, அதுக்காக ஒரு சாண்ட் ஆர்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க காமராஜர் ரகம்ல. அதோட ட்ரெய்லரை தான் நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம். அதுக்கே செம்ம ரெஸ்பான்ஸுங்க. இப்போ அதை பற்றி ஒரு டைம் லாப்ஸ், அதாவது அது எப்படி நடந்தது அப்படின்றத சுருக்கமாக போடுறோம் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். பிரம்மாண்டம்னா என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சூப்பர், கீப் இட் அப். அடுத்த மெயில் படிக்கிறேங்க. அடுத்த மெயில் வந்து ஹாய் விஷ்ணு கார்த்திக். ஏங்க 30 எபிசோட் கிட்ட பண்ணிட்டேன். விஷ்ணு கார்த்திக்னு மனசாட்சியாக நம்ம சொல்றீங்களே. விக்னேஷ் கார்த்திக் என் பேரு. சரி விடுங்க, பரவாயில்ல. நீங்க ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்றீங்க. தேங்க்யூ. அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் அவரை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவரோட ஒரு வீடியோ யூடியூப்ல தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். அந்த வீடியோ என்னன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ல சிவா அண்ட் பிரியா ஏன் உச்சி மண்டையில சுருங்குது சாங்க்கு ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜட்ஜ் மாதிரியே சொல்றீங்களே. ஸோ அந்த வீடியோ ஃபுல் சாங் ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு பெருசா ப்ளீஸ் கேட்டிருக்காங்க. லவ் யூ சிவா கார்த்திகேயன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் நினச்சோம். டேப் கிடையவே இல்லை. டேப் பயங்கரமா தேட்டிருந்தோம். பட் ஆனால் நீங்கள் வந்து என் பேரை மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த வீடியோ வந்து நாங்கள் அடுத்த வாரம் ப்ளே பண்ணுறோம். இப்போ அதே ஷோல இருந்து இன்னும் 2 பேர் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் போடுறோம் பாருங்க. சார் வணக்கம் சார். வாங்க சார். குட் மார்னிங். இது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் சார். எல்லாம் என்னுடைய மாணவர்கள் சூப்பராக படிப்பாங்க. நீங்கள் பேசாமல் இருங்க, நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தம்பி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏபிசிடி சொல்லுங்க பாப்பா. A for Ambika, B for Banumati, C for Sittaratu, D for Devaki, E for Elizabeth, F for Fatima. அதை விடுங்க சார். இங்கிலீஷ் கொஞ்சம் லைட்டாக வீக்கு. மேக்ஸில் ஏதாவது கேளுங்க சார். சரி தம்பிகளா, 1 2 3 4 சொல்லுங்க. Meow 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 meow. உன் பார்வை ஒன்று, அதில் அர்த்தம் 2, அது சொல்ல தூண்டும் வார்த்தை 3. உன் இடுப்பு ஒன்று, அதில் உடுப்பு 2, அதில் வேணும் கடிச்ச தடிப்பு 3. Meow 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 meow. அதை விடுங்க சார். அவங்களுக்கு கணக்கு வராது. இங்கிலீஷ் ரைம்ஸ் கேளுங்க சார். அழகா சொல்லுவாங்க. ரைம்ஸ். ஆமா சார். சொல்லுங்கடா பாப்பா. சார் இங்கிலீஷை விடுங்க சார். தமிழ் செய்யுள், தமிழ் ரைம்ஸ் அழகா சொல்லுவாங்க சார். கேட்டு பாருங்களேன் நீங்க. சொல்லுங்க பாப்பா. கொக்கா லங்கா குருவி லங்கா மங்கா சோப் ராணி பட்ட முத்தாப்பு முருங்க சோப் கலகல வெந்தயம் வாசனப்படி தாசன அத்தி ஆண்டோல் ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாமு டூமு டையா அஸ்கல கடி பால சுந்தரியா பேர் உய்யா Imaya உய்யா
மகமாயி ஓ, என்ன அது தமிழ் ஐயா பார்த்து ஐயா கொய்யாங்கிறானுங்க. அதெல்லாம் விடுங்க சார். இவங்கெல்லாம் மிகப்பெரிய லட்சியவாதிகள். ஃபியூச்சர்ல என்னென்னமோ ஆகணும்னு கனவு கண்டிருக்காங்க. அவங்கெல்லாம் என்னவாக போறாங்க நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க சார். அப்படியா? நீங்களாம் ஃபியூச்சர்ல என்னப்பா ஆக போறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். யூ ஆர் டிஸ்மிஸ். நல்லா ஆடுறீங்க. டிஸ்மிஸ் உங்க ஆதார் மட்டும் இல்ல, நீங்களும் தான். முதல்ல வெளியே போங்க. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்லை. நான்சென்ஸ் பெலோஸ். இந்த மாதிரி பாய்ஸ் டீமோட சேர்ந்தீங்கன்னா இப்படிதான் ஆறீங்க. தயவுசெய்து நீங்களாவது ஒழுங்கா படிங்க. சப்பி சீக்ஸ் ப்ரோ நான் அப்படியே சிக்கிட்டு இருக்கான்ல. ஓகேங்க, அடுத்த மெயில் படிக்கிறேன். அடுத்த மெயில் வந்து யாருன்னா மதன் அப்படின்ற ஆரம்பிச்சிருக்காரு. ஹலோ சார், I am Madan from Chennai. I heard about the upcoming Kalakapodiyari event. I would like to participate in that. I searched on websites but I could not find any details about it. So could you kindly send me the detailed procedure for participating in Kalakapodiyari 2015? Waiting excitedly for the event. Thanks in advance. கண்டிப்பா. பாலிவுட்டின் தலைநகராம் கோடம்பாக்கத்தை நோக்கி படையெடுத்த திறமையாளர்கள் இப்பொழுது நுங்கம்பாக்கத்தை நோக்கி வடிவேல் பாலாஜி, ஈரோடு மகேஷ், ரோபோ சங்கர், சிவகார்த்திகேயன் இவர்கள் வரிசையில் நீங்களும் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க இதோ மீண்டும் வந்துவிட்டது. கலக்க போவது யாரு? காமெடி சூப்பர் ஸ்டாருக்கான தேடல். இதில் கலந்து கொள்ள உங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. உங்களை பற்றிய விவரங்களை எழுதி புகைப்படத்தோடு இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி கலக்க போவது யாரு, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 6,34,000 அல்லது kpy.vijaytv@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் அனுப்பலாம். மதன், இப்போ என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்களே. உங்களுக்கான அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஒரு குட்டி பிரேக் அப்புறம் யூடியூப்ல டாப்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டி 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நீங்க பார்க்க போறது யூடியூப்ல டாப். சூப்பர் சிங்கர் 4க்கும் சூப்பர் சிங்கர் 3க்கும் காம்படிஷன். எங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல. அதுல யார் வின் பண்ணா, எப்படி வின் பண்ணாங்க, அதெல்லாம் நீங்க யூடியூப்ல பாத்துக்கோங்க. இப்போ அந்த முக்கியமான எபிசோட்ல இருந்து ஒரு அழகான பாட்டு பாருங்க. You want us to sing? Okay. I will sing for you. I will dance for you. I will sing for you. I will dance for you. ஆட்டமென்ன சொல்லு நீ தோழி, நான் ஆடிடுவேன் கொஞ்ச நாழி. ஆட்டமென்ன சொல்லு நீ தோழி, நான் ஆடிடுவேன் கொஞ்ச நாழி. I will sing for you. I will dance for you. I will sing for you. I will dance for you.
சார் கொஞ்சம் ஓவராகவே ரியாக்ட் பண்ணியிருக்காருல்ல. சரி ஓகே பரவாயில்ல. ஆனால் சரத் சந்தோஷ்க்கு வந்து பாடம் மட்டும் தான் தெரியும்னு நினச்சோம். விஜய் டிவிக்கு வந்து ஆடவும் கற்றுக்கிட்டாப்ல. அநேகமாக அடுத்த ஜோடியில் அவரை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சாய் சக்திக்கு வந்து பெஸ்ட் காம்படிஷனாக இருப்பாப்ல. சரி அதை விடுங்க. அடுத்த காஃபி டிடிக்கு அமலாவும் நதியா வந்திருந்தாங்க. அந்த எபிசோடும் யூடியூப்ல டாப். அமலா நதியா ஒன்ஸ் அப்பான் அ டைம் ட்ரீம் கேர்ள்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமானே சொல்லலாம். இந்த எபிசோட்ல வந்து அமலாக்கும் நாகார்ஜுனாக்கும் அந்த காதல் எப்படி மலர்ந்தது அப்படின்ற அந்த அழகான விஷயத்தை பத்தி அமலா அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அவர் வந்து யூஎஸ்ல தான் படிச்சாரு. ஸோ ஹி ஹேட் லாட் ஆஃப் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யூஎஸ்ல. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஹாலிடே. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஹீ ப்ரொபோஸ்ட். சார் தான் ப்ரொபோஸ் பண்ணாரு. வென் யூஎஸ். யா. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? ப்ரொபோஸ் பண்ண உடனே நான் அழுதுட்டேன். ஐ சப்போஸ் so happy. Overwhelmed. எங்கேயோ ஒரு லைக்கிங் இருந்திருக்கு அப்போ உங்களுக்கும் சார்? Definitely. I said I was very impressed. He was, you know, he'd become a really good friend. And so once he proposed, then I said yes. Okay. Immediately, or you took your time? Well, I cried and cried and cried, and then he was waiting, and I didn't realize. அவர் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. எஸ் ஆ நோவா தெரியாம சொல்லல. ஆமா அழுதுட்டேன். என்ன அர்த்தம்? ஆமா என்னமா அர்த்தம் சொல்லுமா அமலா அந்த மாதிரி வெயிட் பண்ணிருப்பாரு. அப்படிதான் கேட்டாரு. இன்னும் சொல்லல. அந்த அழகே வந்து நோவா எஸ் என்னன்னு. So yes சொன்னேன். Yeah, then kind of I had a mission that let me finish all my films because I wanted to move to ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எக்ஸாஸ்டட் ஃபீலிங்லாம் முடிஞ்சு ஒரே ஒரு क्वेश्चनல ரிஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. ஆமா 26 hours வர்க் பண்றோம், கடகடன் முடிக்கிறோம், கல்யாணத்தை பண்றோம், அந்த மாதிரி ரெடி ஆயிட்டீங்க. சோ அதுக்கப்புறம் அது முடிச்ச உடனே கல்யாணம், அதுக்கப்புறம் ஹோல் லைஃப் பிரையாரிட்டிஸ் எல்லாமே மாறிடுச்சு இல்லையா? அண்ட் ஐ திங்க் ஒரு நாள் வந்து நான் கேட்டேன், நான் நாளைக்கு ஷூட்டிங் போகாம இருந்தா எப்படி? எனக்கு ஓகேன்னாரு. எனக்கு ஓகே, ஷூட்டிங் போகாம இருந்தா எனக்கு ஓகே. ரியலி? அப்ப நான் ஷூட்டிங் போகவே மாட்டேன். அவ்வளவுதான். So doubt was it just that film or போக மாட்டேன் as in not at all? Forever. I decided I'll wrap up all my movies and let me try something else. Okay. Because அதுக்கு முன்னாடி I used to dance and you know I'm quite happy shifting and changing and வித்தியாசமான வேலை பண்றது எனக்கு இஷ்டம். ஓகே. ஒரே வேலை ஒரே. உங்களுக்கு இஷ்டம், பட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். நல்ல விருத்தனமா தான் லவ் பண்ணியிருக்காருல்ல நாகார்ஜுனா. ஓகே நாகார்ஜுனா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அப்புறம் ஜோடியில வெஸ்டர்ன் ரோட் நடந்தது, அதுல வந்து ஒரு குட்டி பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. உனக்கு என்ன ஜோடி தானே வேணும்? வெயிட் அண்ட் மீட், நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரேன். அண்ணே யாரு அங்க நிக்கிற அந்த ஏஞ்சல பாரு. ஏஞ்சலு உங்களும்பு தாங்க முடியலடா. இதுல கேட் வாக் வேற, நல்லா பஞ்சத்துல அடிபட்ட கேட் மாதிரி இருக்கு. சும்மா காமெடியா டென்ஷன் கிச்சன் ஆயிர போறீங்க. பியூட்டிஃபுல் கேர்ள் நீங்க. அடுத்ததா வந்து நம்ம தலைவர் த மாஸ் அப்படின்னு ஒரு ஷோ வந்து விஜய் டிவில பண்ணியிருந்தோம் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்காக. அந்த வீடியோ யூடியூப்ல டாப். தலைவர்னாலே டாப் தான். அப்போ அந்த வீடியோ யூடியூப்ல டாப் ஆகிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாதுன்னு சொன்னோம். ஸ்பெஷலா அந்த எபிசோட் ஃபுல்லாவே டாப் தாங்க. அதுல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரஜினி சார் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த வீடியோல இருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்க. எல்லாரும் ஹீரோ தான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போதே ஹீரோ அல்ல, அந்த ஸ்டைல்ல தான் வருவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது நல்ல பெரிய ஆக்டராக வரணும்னு தான் ஆசைப்பட்டோம். பட் சில பேர் சில காரணங்களால் அப்படியே இருந்துட்டோம். நான் ஒரு தலைவரோட ஃப்ரெண்டுனால இங்கே இருந்துட்டேன். ஹைதராபாத்துக்கு போகல. தெலுங்குல படங்களில் ஏதோ பெருசாக பண்ணல நான். பட் ஆனால் சார் பாட்ஷா படத்தில் எங்களோட சூப்பர் ஸ்டாரை திட்டினது நீங்கள் தானே? ஆமாம். எப்படி சார் மனசு வந்தது? நீங்கள் நிறைய திட்டுவீங்க அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்லி. ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்தது. கூட போனேன் அவர் கூட. அவர் ஷூட்டிங் பாஷா அப்போ வருஷம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொருத்தர் யாரோ பாவம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். பாவம் அவரால் பண்ண முடியல. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா வந்து விட்டல் நீ பண்ணுறியா அந்த கேரக்டர்? என்ன சார் பண்ணுறியான்னு கேட்குறேன். பண்ணியான்னு சொல்லு, பண்ணிடுறேன். ஒரே டேக்கில் பண்ணோம். டேக்கில் பண்ணேன்னா உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தருவான்னாரு. அந்த காசுக்காக அடிச்சு விட்டேன். பாஷா படம் ரிலீஸ் வெளில போகும்போது அடிக்க வந்துட்டாங்க. என்ன
எப்படி சொல்லலாம் நீ? இல்ல அந்த அற்புதமான விஷயம் நடந்துச்சா இல்லையா? அடிக்க வந்த பாருங்க நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியா ஃப்ரெண்டால இருக்கு. தான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டானுங்க. ஒரு சார் தலைவரோட ஃப்ரெண்டுப்பா, அவர் நடிச்சிருக்காரு. ஓகே பண்ணிட்டீங்க. காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. இப்போ ஒரு 200 பேர் வெளியே வெயிட்டிங். எனக்கு வர கோவத்துக்கு நானே அடிச்சிருப்பேங்க. ஆனா ஷோல இருக்கேனா ஒண்ணு பண்றேன், பிரேக்ல போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்களும் பிரேக் போயிட்டு வந்துருங்க. ஒரு குட்டி பிரேக் அப்புறம் என்னாச்சு செக்மெண்ட்ல பீட் பண்ணலாம். பாய். ஏய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டி 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நீங்க பார்க்க போறது போன வாரம் விஜய் டிவில என்னாச்சு. நேத்து ஜோடியில ஃபோக் ரவுண்ட் நடந்தது. அது பாத்தீங்கன்னா அதுல இருந்து என்ன போடலாம், ரேமன் மேக்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாருங்களேன். சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஏய் போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு வங்க கடல் ஏற போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு ஏறிக்கிச்சு பட்டனடி ஏத்திக்கிட்ட நம்ம பாட்டு ரெடி. நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு. நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு. பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவம் சின்ன பல்ல தாக்கு. வர பாரு மீனா இப்ப வறுத்து வச்சா மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு ஃபீலுக்கு பங்கானா. பாத்தா பாத்துக்க சேத்தா சேத்துக்க ஏத்தா ஏத்துக்க கோட்டா கோட்டுக்க. ஏய் ரசா நவுறா இப்ப பர்றா. பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணு இருக்கு. வைகையாத்து பால பக்கம் நடந்து போனேனா என்ன ஃபாலோ பண்ணி வர்றாங்களே பாவி பசங்க தான். கண்ணில் காம வச்சு கொல்லுறியே கொல்லுறியே. கண்ணா பின்னாடி சொல்லுறியே சொல்லுறியே. உன்னு தான் பீரு போல மப்பு ஏத்துற. அது படல நான் புன்னகையா சின்ன ஓத்துற. கொஞ்சம் 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 கொஞ்சி நம்ம சூட்ட ஏத்துற. ஆனா திடீர்னு ரிமோட் வச்சு சேனல் மாத்துற. போட்டு 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 மச்சு போட்டு தாக்க. Let's welcome actress Ramba. வா போகலாம் நம்ம லைஃப் படி பண்ணலாம். வா போகலாம் நாம் மீண்டும் எனக்கு ஒரு டவுட். சரி குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்க, அந்த நடுவுல ரொம்ப குட்டி இங்க பையனா வர்ற எல்லாருக்கும் இந்த டவுட் உண்டு. இவர் இந்த கிளாஸோட லீடர் அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு. Okay. ரொம்ப காலமா ஃபெயில் ஆகி படிக்கிறதுனால இதே கிளாஸ்ல ரொம்ப காலமா இதே இடத்துல உட்கார்ந்துருக்காரு. மேடம் நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்களா? ஏங்க நான் பார்த்தா ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கா? இது என்ன மேடம் அநியாயமா I'm very இருக்கு. smart. Really? Continue with my sir. ஓ கப்பல் படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு விஜய் டிவில எக்ஸ்க்ளூசிவா 3 மணிக்கு போடுறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. நானே இதை பத்தி நிறைய ஷோல நிறைய வாட்டி பேசிட்டேன். ஆனா தபால் பெட்டியில இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த ஷோக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. நீங்கள் டிடி பேசும்போது கேட்டாங்க, சினிமாவில் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. என்ன அந்த கேள்வி கேட்டிருந்தா நான் கெனின்னு தான் சொல்லியிருப்பேன், விக்ரமன் தான் சொல்லியிருப்பேன். சினிமா மட்டும் இல்லை, ஃபேமிலி, அவங்க பசங்க, என் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக. அந்த சினிமாவுக்கு அப்பாற்பட்டு வீட்டுக்கெலாம் வந்தாங்கன்னா நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு. ஸோ அந்த விஷயத்தில் என்னுடைய பெரிய நல்ல நண்பர்.
இன்னைக்கு காஃபி டிடிக்கு லிங்கா என்னும் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் திரு கே ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். உங்கள் விஜய் டிவியில் காண தவறாதீர்கள். ஆடியோ ஜாராக இருந்தால் மன்னிக்கவும். ரஜினி சார், கமல் சார் ஒரே நேரத்துல படம் பண்ண சொன்னாங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவீங்க? 2 பேரும் சேர்த்து வச்சு படம் பண்ணலாமா? நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். அவங்கள கேட்டுருவீங்க. அடடா, அப்புறம் 2 பேரும் நீங்க சேர்ந்து நடிக்கிறதா சொல்லுங்க, பண்றேன். உடனே பண்றேன்றீங்க. ஓகே, உங்களோட லைஃப்ல மோஸ்ட் மெமரபிள் கிஃப்ட்னா எது சொல்வீங்க? யார் கொடுத்தது? தசாவதாரம் படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து முடிச்ச உடனே மறுநாள் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு கமல் சார். கூப்பிட்டு ஐயோ நிறைய கரெக்ஷன் சொல்ல போறாரு போல இருக்கு, இதை தூக்கி அங்கே போடு, அதை தூக்கி இங்கே போடு, ஏதாவது சொல்ல போறாரா, என்னையா படம் பண்ணியிருக்கீங்க, என்னையா எடிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல போறாரா அப்படின்னு டென்ஷனில் போனால் ஒரு கவர் கொடுப்பார், பேக் கொடுத்தாரு. கௌதமி மேடம் வாங்கி வச்சுருந்தாங்க. கொடுத்தா அதை பார்த்தா அதில் வந்து ரோலெக்ஸ் வாட்ச் இருந்தது. நல்லா வந்திருக்கு படம் அப்படின்ட்டு கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப மெமரபிள் கிஃப்ட். சூப்பர். நீங்கள் பண்ணின கெஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்சது எது? எல்லாருக்கும் பிடிச்சது தான் படையப்பா டான்ஸ். படையப்பா டான்ஸ் தான். ஓகே சார், ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கோட் போட்டு லிங்கால் ஒரு டான்ஸ் ஆடலங்கிறது ஒரு சின்ன ஆமாம், ஒவ்வொரு படத்துலையும் ஆடிட்டே இருக்க முடியுமா? சார் நீங்கள் ஆனால் சூப்பர் ஸ்டாரோட பண்பப்பட்டு ஆடலாம் இல்லை சார், ப்ளீஸ் சார். நான் அதே சூப்பர் ஸ்டாரோட முத்து படத்தில் டான்ஸ் ஆடலையா, சீன் தானே பண்ணேன். ஆமாம், பட் ஆனால் படையப்பாக்கு அப்புறம் அந்த டான்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரபுதேவா மாஸ்டர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த சென்டென்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஒரு தோல்விக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேன், ஒரு வெற்றிக்கு பின்னாடி எல்லோரும் என் டீம். பெஸ்ட் ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோயின் நீங்க ஒர்க் பண்ணதுலே? ரம்யா கிருஷ்ணன். ஓகே, சோஷியல் இஷ்யூ வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன ப்ராப்ளம் சூஸ் பண்ணுவீங்க? என்ன நாட்டா எடுப்பீங்க? எந்த ப்ராப்ளம்? அதுதான் இப்போ நான் எடுத்திருக்க லிங்கா. அது இல்லாம ஐ தாட் another one. மெயினாக வந்து நான் நினச்சி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஓட்டிங் ரைட்ஸை வந்து கம்பல் ஆக்கணும், கம்பல்சரி ஆக்கணும். ஓட் பண்ணலன்னா அவனுக்கு அந்த 5 இயர்ஸில் எந்த கவர்மெண்ட்டினுடைய சலுகையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ வந்து நியாயமான ஒரு அப்படின்னாவே எல்லா தலையெழுத்தும் மாறும். ஓகே, உங்கள் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற 4 பேர் சொல்லுங்களேன். 5 பேர் சொல்லணும். சரி, ஓகே, 5 பேர் சார். என் வெற்றிக்கு பின்னாடினா நிஜமாவே என் குடும்பம் தான். ஏன்னா நான் வெற்றி அடைகிறேன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, இது சரி, எல்லாத்துக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணி என் ஒய்ஃபு, எல்லாத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் அம்மா, எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணி, தட் இஸ் அது என்ன நடந்தது இன்றைக்கி, நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஐயா அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஓல்டு ஸ்டைலில் இப்படி அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என் குழந்தைங்க 3 பேர். ஸோ இவங்கள தான் சொல்லுவேன் நான். வெற்றிக்கு பின்னாடி வெற்றியோ தோல்வியோ எனக்கு பின்னாடி 5 பேர் தான். வெரி ஸ்வீட். ஓகே நண்பர்கள், ஓகே ஃபோக்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களோட சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முன்னாடியே சொன்ன மாதிரி #TP8484 அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன கருத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் ட்விட்டரில் சொல்லலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் டெலிவிஷன், தபால் பெட்டி 8484, சென்னை 6,34 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தபால் பெட்டி 8484@vijaytv.com அப்படின்ற மெயில் ஐடிக்கும் உங்களோட மெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணலாம். அடுத்த வாரம் இதே சொல்ல உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக்.